குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக மணிமேகலை அறிவித்துள்ளார். தனது விலகலுக்கு சக பெண் தொகுப்பாளரை அவர் கை காட்டியிருப்பதால் இவ்விவகாரம் சர்ச்சையாகியுள்ளது. கொரோனா ஊரடங்கு சமயத்தின் போது தனிமை மற்றும் மன அழுத்தத்தில் இருந்த பலருக்கும் வடிகாலாகவும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருந்த நிகழ்ச்சி குக்கு வித் கோமாளி. அறுசுவைக்கு நடுவே நகைச்சுவை என்ற அந்த வித்தியாசமான கான்செப்ட் ஹிட் அடித்ததால் தனியார் தொலைக்காட்சியின் அந்நிகழ்ச்சி ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. செஃப் வெங்கடேஷ் பட் கடந்த சீசனுடன் விலகிய நிலையில் செஃப் தாமுவுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் நிகழ்ச்சியின் நடுவராக புதிதாக இணைந்தார். 2019 முதல் ஒளிபரப்பாகி வரும் இந்நிகழ்ச்சியில் சில சீசன்கள் வரை கோமாளியாக இருந்து வந்த மணிமேகலை தற்போது தொகுப்பாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில்தான் இந்நிகழ்ச்சியில் புதிய சர்ச்சை தற்போது வெடித்துள்ளது. அதற்கு காரணம் நிகழ்ச்சியிலிருந்து தான் பாதியில் விலகுவதாக கூறியுள்ள மணிமேகலையின் அறிவிப்பு. தனது சுயமரியாதைக்கு இடையூறு ஏற்படுவதால் விலகுவதாக கூறியுள்ள மணிமேகலை அதற்கு காரணமாக சக பெண் தொகுப்பாளர் ஒருவரையும் கை காட்டியுள்ளார். என்ன ஆங்கர் ஒரு ஷோவில் போட்டிருக்காங்க, நான் ஒரு ஜாப் பண்ணும் அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு ரெம்யூனரேஷன் பே பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்துக்காக நான் ஃபுல்லாக ஒர்க் போடுறேன். அதில் யாராவது இன்டரப்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ டீசெண்டாக நம்ம சொல்ல முடியுமோ ஆங்கர் போர்ஷனில் உள்ள வரும்போது இது இன்டரப்ட் ஆகுது வேணாம் அப்படின்னு சொன்னேன். 100% அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வந்ததாக தெரிவித்த மணிமேகலை சுயமரியாதையை இழந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்க என்ன வேணா பேசிக்கலாம் ஷோல, நான்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? அதுக்கு நான் வீட்லயே சும்மா பெட்ஷீட் போத்திட்டு தூங்கலாம்ல, நான் ஏன் போயிட்டு செட்ல சும்மா நின்றுட்டு வரணும்? தனக்கு இடையூறாக இருந்த பெண் தொகுப்பாளர் யார் என மணிமேகலை நேரடியாக பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் சுட்டிக்காட்டிய விஷயங்களை வைத்து அவர் பிரியங்காதான் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிரச்சனைகளை மறக்க குக்கு வித் கோமாளி பக்கம் மக்கள் போய் வந்த நிலையில் தற்போது குக்கு வித் கோமாளியிலேயே பிரச்சனை ஏற்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது.